வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. நம்ம டிஎன்பிஎஸ்சி 2018க்கான கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் மேத்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஏற்கனவே வந்து பார்ட் 1 போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள், லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது வந்து பார்ட் 2, ஓகேவா? இதில் உள்ள கொஷின்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சஞ்சய் மிதிவண்டியை ரூபாய் 5000க்கு வாங்கினார். 2 வருடங்களுக்கு பிறகு ரூபாய் 600 குறைத்து விற்றார் எனில் நட்ட வீதத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா? இப்போது நம்மளுக்கு வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க அதை வந்து காஸ்ட் ப்ரைஸ்னு எடுத்துக்கணும். அது வந்து 5000. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோக்கு விற்கிறாங்க அது வந்து செல்லிங் ப்ரைஸு. எவ்வளோ குறைச்சி விற்கிறாங்க, 5000 ரூபாயில் 600 ரூபாய் குறைச்சி விற்றாங்கன்னா எவ்வளோக்கு விற்றுருக்காங்க, 4400 ரூபாய், ஓகேவா? இப்போ லாஸோட பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. அப்போ லாஸ்க்கு ஃபார்முலா என்ன, காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், ஓகேவா? அப்போ இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 600, ஓகேவா? அப்போது லாஸ் பர்சன்டேஜுக்கு என்ன ஃபார்முலானா லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100, ஓகேவா? இப்போ லாஸ் நம்மளுக்கு எவ்வளோ, 600 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 5000 இன்ட்டு 100, ஓகேவா? இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல், இந்த 0 இந்த 0 கேன்சல். இப்போ இதை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். அப்போ எவ்வளோ, 12%. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், ஓகேவா? அடுத்து 578இல் 15% ப்ளஸ் 644இல் 22.5% ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதை அப்படியே எழுதிக்கோங்க. 578ல் 15%ங்கிறது எப்படி எழுதணும், 15 டிவைடட் பை 100 ப்ளஸ் 644 இன்ட்டு 22.5%ங்கிறதுனால டிவைடு பை 100, ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 5s are 15, 2 5s are 10, 20, இந்த 0 அப்படியே போட்டுக்கணும், ஓகேவா? அடுத்து இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 10 2s are 20, 5ல் எத்தனை 2 இருக்குது, 2 2 4, மிச்சம் 1, 8 2 16, மிச்சம் 1, 9 2 18, ஓகேவா? இப்போ அடுத்து இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், இப்போ இந்த புள்ளி போகிறதுக்கு என்ன பண்ணிக்கிங்க, மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது, இந்த 10ஆல் இது பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 28.9 இன்ட்டு 3 ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணிக்கிங்க 644 இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட்டு இந்த சைடு வந்துடும். அப்போ 225, ஏன்னா கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான். டிவைடட் பை 1000 வந்துடுமா, ஏன்னா இந்த 0 இங்கே வந்து மல்டிப்ளை ஆகும். 100 இன்ட்டு 10 1000. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, இதில் எத்தனை இருக்குது, 4 5 20, மிச்சம் 2, 5 25, இது 2, 10ல் 2 5 இருக்குது, இந்த 2 0 அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து வந்து 9 5 45, 4 5 20, இந்த 0 அப்படியே போட்டுக்கோங்க, ஓகேவா? இப்போ இதையும் கேன்சல் பண்ண முடியாது. அடுத்து இதையும் பண்ணுங்கள். அப்போ 10, இது ரெண்டுத்தையும் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 4வது டேபிளில் வந்து கேன்சல் பண்ணுறீங்க, ஓகேவா? 16 4 64, இங்கே 1 ஒரு நாள் 4, ஓகேவா? இப்போ இதில் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்குங்க. 9 3 27க்கு 7, மிச்சம் 2, 9 3 24 ப்ளஸ் 2 26, மிச்சம் 2, 2 6 6 2 8, ஓகேவா? இப்போ ஒரு டிஜிட் தள்ளி வந்து நம்ம புள்ளி வைக்கணும். அப்போ இங்கே வந்து வச்சாச்சு, ஓகேவா? இப்போ இந்த பார்ட் ஓவர். அடுத்து இந்த பார்ட்டில் ப்ளஸ், இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 1 9 9, 6 9 54க்கு 4, மிச்சம் 5, 1 9 9, 9 ப்ளஸ் 5 எவ்வளோ, 14. இப்போ இங்கே வந்து டிவைடட் பை 10 இருக்கா, அது ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா இவ்வளோ கிடைக்கும், ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுங்கள். 7 + 9 எவ்வளோ, 16, மிச்சம் 1, இங்கே 4 4 6 10, 10 1 11, மிச்சம் 1, 5 5 3
13 மிச்சம் 1 இங்கே 3 1 + 1 2. இப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ இது எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் அப்படியே போட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்க, அவ்வளோதான். பர்சன்டேஜ்ங்கிறதுனால டிவைடட் பை 100 போட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்து இப்போ எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/xன் மதிப்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 + √3 + 1/2 + √3. ஓகேவா? இப்படி இருக்குது. நம்ம இது எல்சிஎம்லாம் எடுத்தால் எதுவும் கேன்சல் ஆகாது. அதனால் என்ன பண்ணுங்கள், 2 + √3 ப்ளஸ் மேலேயும் கீழேயும் 2 - √3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது a + b × a - bன்னு இருக்கும். அப்போ இந்த ரூட் கேன்சல் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஸ்கொயர் பண்ணும்பொழுது ரூட்டு கேன்சல் ஆகிடும். அது ஈஸியாக இருக்கும். அதனால் மேலேயும் கீழேயும் 2 - √3 மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 2 - √3 டிவைடட் பை 2 + √3 × 2 - √3. மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் பண்ணணும் கீழேயும் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், 2 + √3 ப்ளஸ் 2 - √3 டிவைடட் பை என்ன கிடைக்கும்? இது வந்து a + b × a - bன்னு இருக்குது. அதுக்கு ஃபார்முலா என்ன? a + b × a - b அப்படின்னா a² - b² அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அப்போ இது அது மாதிரி பண்ணிங்கன்னா a² என்ன? 2² என்னது? 4 - √3² போட்டால் என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். இப்போ இதோட வேல்யூ என்ன ஆகிடுது? 1 ஆகிடுது. ஓகேவா? இந்த டேர்மோட வேல்யூ 1. அப்போ டினாமினேட்டர் எல்சிஎம் எடுக்கணும்னு தேவை கிடையாது. இப்போ டைரெக்டாக இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? 2 + 2 4. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 21 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள கால்வட்ட பகுதியின் சுற்றளவு காண் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது சர்க்கிள், இதில் வந்து கால்ங்கிறது இவ்வளோ. ஓகேவா? குவாட்ரன்னு சொல்லுவோம், இவ்வளோ. இதோட சுற்றளவு காண்க, அப்படி பெரிமீட்டர்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா π/2 + 2 × r. இதுதான் இதோட ஃபார்முலா. அதாவது குவாட்ரண்ட் ஆஃப் ஏ சர்க்கிளுக்கு பெரிமீட்டர், அதாவது சுற்றளவு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு இதான் ஃபார்முலா. ஓகேவா? இப்போ நம்ம π/2 வேல்யூ தெரியும், 22/7. இங்கே ஒரு 2 இருக்கிறதுனால × 2 + 2 × r வேல்யூ 21 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 22 ப்ளஸ் இது வந்து 7 × 14. இப்போ எல்சிஎம் எடுக்கணுமா இங்கே? இப்போ 14 2 எவ்வளோ? 28 டிவைடட் பை 14 × 21 அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 50 டிவைடட் பை 14 × 21ன்னு வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 7ஆல் பண்ணிங்கன்னா 7 2 14, 7 3 21. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் பண்ணிங்கன்னா 25ன்னு கிடைக்கும். அப்போ 25 × 3 என்ன கிடைக்கும்? 75. அப்போ 75 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 55 and 56ன்னு கொடுத்துருக்காங்க. 55 × 56 அப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த 56ஐ 55 + 51 எழுதிக்குங்க. ஓகேவா? இது ரெண்டும் ஒரே மாதிரி நம்பராக இருந்துச்சுன்னா அதை நம்மளுக்கு ஷார்ட்கட் நான் வந்து சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. இப்போ இது என்ன பண்ணணும்னா, இப்போ 55 × 55 இருக்கா? இப்போ ரெண்டுமே ஒரே நம்பரில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? 5 5s are 25ங்கிறத எழுதிக்கணும். அடுத்து இதோட +1 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 6 6 5s are 30. அப்போ 3025ங்கிறது தான் இதோட ஆன்சர். ப்ளஸ் நம்ம இந்த இதை மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 55 × 1 55. இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 10 மிச்சம் 1 8 0 3. அப்போ 3 0 8 0. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இரு எண்களின் விகிதம் 3:4. மேலும் அவ்விரு எண்ணின் மீச்சிறு மதிப்பு 120 எனில் அவ்விரு எண்களின் கூட்டுத்தொகை என்பது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ரெண்டு நம்பர் 3 4ன்னு சொல்லியிருக்காங்க. அது நமக்கு தெரியாததுனால இது 3x 4xன்னு வச்சுக்கோங்க. அடுத்து எல்சிஎம் மீச்சிறு மதிப்பு எல்சிஎம் வந்து 120ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா?
இப்போ இதில் இது ஹெச்சிசிஎஃப் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? எக்ஸுங்கிறது அது காமனாக இருக்கா? அப்போ ஹெச்சிசிஎஃப்ங்கிறது எக்ஸ். ஓகேவா? இந்த இதில் 2 நம்பர் அசியூம் பண்ணிவிட்டு இதில் ஹெச்சிசிஎஃப் என்ன? எக்ஸு தான் இதில் காமனாக நம்ம எடுக்க முடியும். காமன் ஃபேக்டராக இருக்கும். அப்போ எக்ஸ். நம்மளுக்கு தெரியும் எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் is equal to product of two numbers 3x into 4x. ஓகேவா? இப்போ எல்சிஎம்க்கு நம்மளுக்கு வந்து 120ன்னு தெரியும். ஹெச்சிசிஎஃப் எக்ஸு. அப்படியே அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரியா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3x into 4x என்ன கிடைக்கும்? 12x² is equal to 120x. இப்போ இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். 12 1s are 12, 12 10s are 120ன்னு வந்துடும். அப்போ எக்ஸோட வேல்யூ 10. நம்மளுக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க? இரு எண்களின் கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஒரு எண் வந்து 3x, இன்னொன்று 4x. அப்போ ஒரு எண் எவ்வளோ? 3 into 10 30, 4 into 10 40. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 30 + 40 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 70. அப்போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து, ஒரு நபர் ஒரு பழைய மிதிவண்டியை ரூபாய் 1250க்கு வாங்கினார். அதனை சீர்படுத்த ரூபாய் 250 செலவு செய்தார். அவர் அதனை ரூபாய் 1400க்கு விற்றார். அவருடைய லாபம் அல்லது நட்டத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு இப்போ இது காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? எவ்வளோக்கு வாங்கினதா சொல்லியிருக்காங்க? 1250 ப்ளஸ் அது அதை சரி பண்ணுறதுக்கு செலவு பண்ணதை நம்ம வாங்கினதோட தான் சேர்த்துக்கணும். அது ஒரு 250. ஓகேவா? மொத்தமாக அதை வாங்கி சரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஆயிருக்கு? 1500 ரூபாய் ஆயிருக்கு. சரியா? காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1500. அடுத்து அதை எவ்வளோக்கு விற்கிறாங்க? செல்லிங் ப்ரைஸ் வந்து 1400. சரியா? நம்ம வாங்கின விலை விட விற்ற விலை கம்மியாக இருந்துச்சுன்னா அது லாஸ்ன்னு தான் அர்த்தம். சரியா? அப்போ லாஸ் பர்சன்டேஜுக்கு என்ன ஃபார்முலா? லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. இப்போ லாஸ்னால் நம்மளுக்கு என்ன தெரியும்? காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை மைனஸ் பண்ணும். இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1500ல் 1400 போச்சுன்னா 100 டிவைடட் பை 1500 இன்ட்டு 100ன்னு கிடைக்கும். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 5 2 10 0. அப்போ என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 20/3ன்னு கிடைக்குது. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா கிடைக்கும் 20ல் எத்தனை 3 இருக்குது? 6 3s are 18. அகெயின் புள்ளி வச்சு இன்னொரு 0 சேர்த்தோம்னா மிச்சம் 2 வரும். அகெயின் 0 0 சேர்த்துட்டு இருந்தோம்னா 6 6 6ஆக போயிட்டுருக்கோம். ஓகேவா? இதை நம்ம எப்படி வந்து அப்ராக்சிமேட்டாக எப்படி எழுதிக்கலாம்? 6.67 எழுதிக்கலாமா? பர்சன்டேஜ் அப்படிங்கிறது லாஸ். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? இந்த 6 6ன்னு இருக்குல்ல, இதை வந்து 5 விட அதிகமாக போணுச்சுன்னா நெக்ஸ்ட் நம்பர் தான் நம்ம எழுதணும். அப்போ 6க்கு அடுத்த நம்பர் என்ன? 7. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 3 பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. 3லும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3லையும் ஒரே எண்ணா? இப்போ 1 1 1 1ன்னு கிடைக்கலாம், 2 2 2ன்னு கிடைக்கலாம், 3 3 3ன்னு கிடைக்கலாம். ஏன்னா 3 டைஸ். ஓகேவா? டைஸ். அப்போ இது மாதிரி கிடைச்சி அதுலேருந்து 6 6 6 6ன்னு கிடைக்கலாம். ஓகேவா? 4 4 5 5 6 6ன்னு கிடைக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்மளுக்கு? மொத்தமாக எத்தனை வருது? 1 2 3 4க்கு ஒரு பாசிபிலிட்டி, 5க்கு ஒன்று. அப்போ வந்து 4 5 6 மொத்தமாக 6 பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு இருக்குது. டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை வரும்? ஒரு டைஸ் வந்து நம்ம உருட்டினோம்னா எத்தனை நம்மளுக்கு சான்சஸ் கிடைக்கும்? 6. அப்போ அகைன் இன்னொரு டைஸு 3 டைஸுக்கு உள்ளது 6 × 6 × 6ன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த 6 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 6 6 36. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஒரே நேரத்தில் ஒரே எண் கிடைக்குன்னா இதுதான் பாசிபிலிட்டிஸ். எல்லாம் 1 1 இருக்கணும், இல்லை 2 2 இருக்கணும், இல்லை இது மாதிரி இருக்கணும். ஓகேவா? அப்போ இதோட ஆன்சர் 1/36. 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் முடிக்கின்றனர். அதே வேலையை 26 ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. மேன் M1 D1 M2 D2ன்னு போட்டுக்குங்க. M1ஓட வேல்யூ என்ன? 7,
D1ஓட வேல்யூ என்ன 52. D1ங்கிறது டேஸு, எம்ங்கிறது மேன், எத்தனை மேன் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, நம்பர் ஆஃப் மேன்ஸ். அடுத்து M2 வந்து 26. D2 எத்தனை நாட்கள் தான் கேட்குறாங்க, D2 தெரியாது, ஸோ அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? 26(1) வந்து 26, 26(2) வந்து 52. அப்போ D2ஓட வேல்யூ என்ன 14. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஒருவரின் கூலி 50% குறைக்கப்படுகிறது, பின்னர் குறைக்கப்பட்ட கூலியில் 50% அதிகரிக்கப்படுகிறது எனில் அவருக்கு லாபமா நட்டமா என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி 2% வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ்ஒய் டிவைடட் பை 100. ஓகேவா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. 2% கொடுத்துட்டு லாபமா நட்டமா அது மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா ஜஸ்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ்ஒய் டிவைடட் பை 100 எழுதிக்குங்க. இப்போ இது எக்ஸுக்கு பதிலாக லாபமாக, அதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா ப்ளஸில் போடணும், இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா ப்ளஸ் 15 எடுத்துக்கோங்க, டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா மைனஸில் எடுத்துக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, குறைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கம்மி பண்ணுறாங்கிறதுனால -50. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அதிகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ளஸ் 50 ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ என்ன -50 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ +50 டிவைடட் பை 100. ஓகேவா? இப்போ இந்த +50யும் -50யும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இப்போ இதோட வேல்யூ என்ன, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 50 இன்ட்டு 50 டிவைடட் பை 100ன்னு வருமா? இப்போ இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடும். அப்போ -25. ஓகேவா? இப்போ இந்த சைன் வந்து மைனஸில் வருது அப்படின்னா லாஸ்ன்னு அர்த்தம். அப்போ 25% லாஸ், அதாவது நட்டம். அப்போ அது எங்கே இருக்குது, 25% நட்டம். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஜஸ்ட் எடுத்துக்கங்க, அது குறைக்கப்படுதுன்னா அதை நெகட்டிவ்ல எடுத்துக்கங்க. இப்போ எந்த பர்சன்டேஜ் கொடுத்தாலும் சரி, அதிகரிக்கப்படுது அப்படின்னா அது பாசிட்டிவ்ல எடுத்துட்டு இந்த ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஆன்சரில் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நட்டம், ப்ளஸில் வந்துச்சுன்னா வந்து லாபம். ஓகேவா? அடுத்து 1/x உடன் எதை கூட்டினால் அதன் மதிப்பு x என கிடைக்கும். இதை வந்து ஆப்ஷன்லேருந்து போங்க. இங்கே டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ அது மாதிரி எதில் இருக்குது, இது ரெண்டுத்தில் இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து +1 இருக்குது, இங்கே +1 இருந்துச்சுன்னா அது வந்து என்ன ஆகிடும், +2 அந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ இது கேன்சல் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து இதையும் பாருங்கள், இங்கே 1ல் இருக்குது, இங்கே -1ல் இருக்குது. அப்போ இது கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ட்ரை பண்ணலாம். அப்போது 1/x கூட்டணும்னு சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் x² -1 டிவைடட் பை x. இங்கே டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது. அப்போ இந்த -1ம் +1 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும், x² டிவைடட் பை xன்னு கிடைக்கும். இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிட்டுனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ்ன்னு கிடைக்கும். இப்போ இங்கே எக்ஸுங்கிறது வந்துருச்சா? அப்போ எந்த ஆப்ஷனை எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு எக்ஸ் கிடைக்கிது, ஆப்ஷன் டி. இதை வந்து டினாமினேட்டரை வச்சு சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு இது ப்ளஸில் இருக்குது, மைனஸில் இருந்தால் தான் அது கேன்சல் ஆகும். ஏன்னா நம்பரில் நம்மளுக்கு எதுவும் வரக்கூடாது, எக்ஸ் மட்டும்தான் வரணும். ஸோ ஆப்ஷன் டி. இரு எண்களின் HCF அண்ட் LCM முறையே கொடுத்துட்டாங்க என்று உள்ளது. அதில் ஒரு எண்ணின் மதிப்பு கொடுத்துட்டாங்க எனில் மற்றொரு எண் கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் LCM இன்ட்டு HCF ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் நம்மளுக்கு தெரியும். அதாவது 2 நம்பரோட மல்டிப்ளிகேஷன் தெரியும். ஒரு நம்பர் வந்து 117, இன்னொரு நம்பருக்கு தெரியாது, அதை ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ எல்சிஎம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 1989 இன்ட்டு HCF எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 13 சொல்லியிருக்காங்க, 117 இன்ட்டு ஒய். ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 13 1 13 13 9 117ன்னு கிடைக்கும். இப்போ இதையும் கேன்சல் பண்ணுங்கள். 9 டேபிளில் பண்ணிங்கன்னா 2 9 18 மிச்சம் 1 2 9 18 1. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன, 221. இன்னொரு நம்பரோட வேல்யூ 221. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை ஃபீட்பேக் எதுவும் சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.